அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரித்தானிய நேரம் இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தளம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 9 மணி, மாலை 7:30 மணி என அமைவதை மற்ற நாடுகளிலிருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்புமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1372வது நாளாக இத்தளத்தில் நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டுபின் 30 நிமிடம் வரை தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி உரைகள் வழங்கிய பின் இரவு பிரதம நிகழ்வாக பேச்சை வழங்க அகிலன் மாஸ்டர் முன்வந்திருக்கின்றார். அருமையான ஒரு தலைப்பு, செயற்கை நுண்ணறிவும் இயற்கை நுண்ணறிவும் என்பது. பின்பு கலந்துரையாடலுடன் அறிவித்தலுடனும் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி உலகமெங்கும் மக்களிடையே பரவட்டும். இனி இன்றைய இரவு தியானத்தை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் வழிநடத்துவார். நன்றி. அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை மாசி மாதம் 14ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு. தியானம் என்பது எமக்கு ஒரு அற்புதமான சக்தியை கொடுக்கும் உன்னதமான நெறியாகும். உடல் அசைவின்றி இருக்கும் போது உடல் வசப்படும். மூச்சு சீர்படும் பொழுது மனம் வசப்படும். உடலும் மூச்சும் வசப்படும் பொழுது ஆன்மா வசப்படும். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் சக்தியே தியானம். தியானம் செய்யும் முறையை பார்ப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்தினால் தொண்டை வறட்சி ஏற்படாமல் தவிர்க்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்ச்சியாகவும் நிமிர்ந்தும் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் கழற்றி வையுங்கள். விரல்களை இப்படி கோத்து மடி மீது வையுங்கள். பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வையுங்கள். கண்களை ஒரு இனிய புன்னகையுடன் லேசாக மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையும் கவனியுங்கள். மூச்சே எமது குரு. தியானத்தின் போது எண்ணங்கள் வரும். மீண்டும் மீண்டும் சுவாசத்தின் மேல் கவனம் வையுங்கள். எண்ணங்கள் படிப்படியாக குறையும். இப்பொழுது இனிய இசை வழங்கப்படும். நாங்கள் 30 நிமிடங்கள் இனிய இசையுடன் தியானம் செய்வோம். அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாதீர்கள். நன்றி. மாஸ்டர்ஸ், இன்னும் 5 வினாடிகள் உள்ளன. உங்கள் இயல்பான நிலைக்கு வந்து கைகளை மெதுவாக பிரித்து விரல்களை கண்கள் மீது வையுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது கண்களை மெதுவாக திறவுங்கள். நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கூட்டு தியானம் செய்ததற்காக 30 வினாடிகள் கைதட்டி மகிழ்வோம். இன்று இத்தியானத்தில் பங்கு பற்றிய அனைத்து மாஸ்டர்ஸுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் இப்பொழுது தளத்தை டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஆனந்தி மாஸ்டர். இதுவரை தியானத்தை அருமையாக வழிநடத்திய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டருக்கு முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் பதாதைகளை வழங்கிய மாஸ்டருக்கும் நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் நமது நன்றி.
மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அதனை தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி நாம் இன்றைய இரவு பிரதம நிகழ்வுக்கு வரப்போகின்றோம். உரையை வழங்க உள்ளவர் பற்றி அறிமுகம் தேவையில்லை என்றாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். ஐரோப்பியாவில் பிரான்ஸ் நாட்டுக்கு புலம்பெயர்ந்துள்ள இவர் இலங்கை தமிழர்களின் ஆதரவை தொழில்நுட்பத்துறை சார்ந்த தொழிலுடன் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு வழங்குமாறு பலவிதமான சேவைகளிலும் ஈடுபட்டுள்ளார். எமது தளத்தில் பல தடவைகள் உரையாற்றியதுடன் ஜூம் இணைப்பு தளத்தில் பங்களிப்போருக்கு தொழில்நுட்ப விஷயங்கள் பற்றிய ஆலோசனைகளை வழங்கி வந்துள்ளார். இந்து சமயம், வேதாந்தம், திருக்குறள் பற்றி ஆழமான அறிவு கொண்ட இவர் கொண்டவர் என்பது அவரது உரைகள் மூலம் நாம் அறிய தெரிந்ததே. உரைகளின் தலைப்புகளும் அவரது உரையைப் போலேயே சுவாரஸ்யமாக அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தலைப்பும் செயற்கை நுண்ணறிவும் இயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. மேலும் தாமதப்படுத்தாமல் அகிலன் மாஸ்டரது உரையை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. வணக்கம். மிக நன்றி அறிமுகத்துக்கு. வணக்கம் அனைவருக்கும். பேசுவது கேட்கிறதோ? வணக்கம் அனைவருக்கும். நீங்கள் என்னுடைய உரையை கேட்பதற்கு மிக ஆவலாக ஆர்வத்துடன் இருப்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய வரவு மூலமாகவும் அறிமுகம் மூலமாகவும் உங்களுடைய ஆர்வத்தை நிறைவு செய்ய வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது. மிக முடிந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த விடயங்களை சொல்ல நான் முயற்சி செய்கிறேன். இன்றைக்கு நான் பேச வந்த விடயம் செயற்கை நுண்ணறிவும் இயற்கை நுண்ணறிவும் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். இந்த தலைப்பை பேசுவதற்கு முன் வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்னவென்றால், இன்றைக்கு ஊடகங்களிலே இதை பற்றி நிறைய பேசப்படுகிறது. அப்ப அதை பார்த்தபோது எனக்கு அதை பற்றிய விடயங்களை உங்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது தெரியும் உங்களுக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றது. அதை சுருக்கமாக ஏஐ என்று சொல்வார்கள். இயற்கை நுண்ணறிவு என்பது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதனுடைய அறிவு. மற்றது செயற்கையான அறிவு, ஏஐ. இந்த ஏஐ பற்றி இன்றைக்கு ஊடகங்களில் பேசப்படுவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் எந்த நாடு முன்னணியில் நிற்கிறதோ அந்த நாடு உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு வலுவான நாடாக மாறும். ஏனென்றால் இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் இனி உலகத்தை ஆளப்போகும். அடுத்த சில வருடங்கள்ல முக்கியமாக உலகத்தை ஆளப்போற தொழில்நுட்பம் இந்த ஏஐ தான். ஆகவே எந்த நாடு இதுல முன்னணியில் நிற்கிறதோ அந்த நாடு உலகத்தை ஆளும். அந்த அடிப்படையில் அமெரிக்கா நிறைய அதுக்கான ஆராய்ச்சிகளும் அதுக்கான முதலீடுகளும் செய்து கொண்டிருக்கிற போது, இப்பொழுது அண்மையில் சீனா அமெரிக்காவை மிஞ்சுகிற அளவுக்கு அதுல வளர்ச்சி அடைந்து விட்டது. இப்ப அதனால அதை பொறுக்க முடியாத இந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்
குய்யோ முறையோண்டு கூச்சல் போட்டுக்கொண்டு அதை விட நாங்கள் இன்னும் முன்னுக்கு வர போகிறோம் என்று சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளும் முதலீடுகளும் நிறையவே செய்கிறார்கள் இப்பொழுது. அப்ப இது போட்டி போட்டுக்கொண்டு இந்த ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு வருது. ஏனென்றால் இதுதான் உலகத்தை ஆளப்போகுது அடுத்த சில வருடங்களுக்குள்ள. என்றபடியால நாங்களும் இதுகளை பற்றி தெரிந்திருக்க வேணும். இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி நாங்களும் அறிந்திருக்க வேண்டியது எங்களுக்கு கட்டாயம். ஏனென்றால் இனி வருங்காலத்தில் தொழில்நுட்பம் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்ற நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் இப்பதான் வந்த புதுசா என்றால் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது ஏற்கனவே ஒரு 35 வருடங்களுக்கு முன்பே நடைமுறையில் இருக்கிறது. அதை எவ்வாறு நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த தானியங்கி முறையில இயங்குகிற ட்ரெயின் பிரான்ஸ்ல 1997ஆம் ஆண்டில இருந்து ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப இந்த தானியங்கி முறை என்பது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப தானியங்கி முறையில 97ஆம் ஆண்டில இருந்து இங்க ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அப்ப 97ஆம் ஆண்டிலேயே இந்த ஏஐ தொழில்நுட்பம் நடைமுறைக்கு வந்து விட்டது. அப்ப இப்ப வந்த புதிய தொழில்நுட்பம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அது படிப்படியாக வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு எல்லா துறைகளிலும் எல்லா விடயங்களிலும் மனிதனுக்கு உதவுகின்ற அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்து விட்டது. அது இன்னும் மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்காக தயார்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றிய அறிவு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிறது. இந்த ஏஐ தொழில்நுட்பத்துல இன்றைக்கு என்னென்ன வளர்ச்சி கண்டிருக்கிறது என்றால், ஒரு இமெயில் உங்களுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இமெயில் அனுப்பினால் அதுக்கான பதிலை ஒரு ஆரம்ப பதிலை அது தானாக அனுப்பிடும். அது உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் நடைமுறையில இருக்கிறது. உங்களுடைய இமெயில் கிடைத்தது, அதை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு விரைவில் பதில் அனுப்புவோம் என்று சொல்லி ஒரு இமெயில் தானாக அனுப்பிவிடும். அந்த கம்ப்யூட்டர் தானாக அனுப்பிவிடும் ஒரு பதில். இது ஒரு வகையில ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அல்லது உங்களுக்கு ஒரு கடிதம் தயாரிக்க வேண்டும் என்றால் அதுக்குரிய தகவல்களை கொடுத்தால், என்னென்ன மாதிரி இன்னாருக்கு இந்த மாதிரி கடிதம் தயாரிக்க வேண்டும் என்று கொடுத்தால் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு நல்ல முறையில் அந்த ஒரு கடிதத்தை தயாரித்து தந்தது. அல்லது நீங்க வாயால சொல்லுற விடயங்களை எழுத வேணும், எழுத்துருவுக்கு கொண்டு வர வேணும் என்றாலும் நீங்க சொல்ல அது எழுத்துருவாக உங்களுக்கு தந்தது. உங்களுக்கு ஒரு கவிதை வேணும் என்றாலும் அது தரும். அல்லது நீங்க கொடுக்குற ஒரு கவிதையை பாடலாக மாற்ற வேண்டும் என்றாலும் அது ஒரு பாடலாக இசையோடு உங்களுக்கு தயாரித்து தரும். சில படங்களை நீங்க உருவாக்க வேண்டுமாக இருந்தால், போட்டோக்களோ வீடியோக்களோ உருவாக்க வேண்டுமாக இருந்தாலும் நீங்கள் அதற்குரிய எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்று அதை கொடுத்தீங்க என்றால் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல தத்துவமான படங்களையும் வீடியோக்களையும் அது தயாரித்து தரும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு வாகனங்கள் ரோட்டில் தானியங்கி முறையில வாகனங்கள் ஓடுகிறது, கார் ஓடுகிறது. சில நாடுகள், ஜப்பான்ல, அமெரிக்காவில எல்லாம் தானியங்கி முறையில ஆட்டோமேட்டிக்கா ஓடுகின்ற வாகனங்கள் இருக்கிறது. டாக்ஸிகள் வாகனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ட்ரெயின் ஓடுகிறது, ஆட்டோமேட்டிக்கா தானாக ஓடுகிறது. இந்த ட்ரோன்கள் பாவனையில் இருக்கிறது. தானியங்கி முறையில இயங்குகின்ற ட்ரோன்கள் யுத்த காலத்துல நிறைய பயனுள்ளதாக இருக்கிறது. அது மட்டுமில்லை, சும்மா இந்த வீடுகளுக்கு பார்சல் சர்வீஸ் செய்கிறதுக்கு கூட இந்த ட்ரோன்கள் உபயோகிக்கப்படுகிறது. இதுவும் ஏஐ தொழில்நுட்பம் தான். அதை விட இந்த கணனி விளையாட்டுகள், அதுகளிலேயும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் மிகவும் நன்றாக பயன்படுத்துகிறது. முக்கியமாக இந்த மருத்துவத்துறையில நோய்களை கண்டறிகிறதுக்காக இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. கட்டிடங்கள் கட்டுபவர்கள் அதை கட்டிட வடிவமைப்புகள் செய்வதற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இவ்வாறு இது சில, இப்ப நான் சொன்னது சிலது. இதை விட எத்தனையோ விடயங்கள்ல இந்த ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. எல்லா விடயங்களிலும் இது பயன்படுகிறது. இன்னும் அது பல விடயங்களுக்குள்ள நுழையத்தான் போகுது. இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு செயல்படுகிறது என்றால்,
நாங்கள் கொடுக்கின்ற தரவுகளை பொறுத்து தான் அது அந்த அடிப்படையில் கொடுக்கப்படுகின்ற தரவுகளினுடைய அடிப்படையில் தான் இந்த AI தொழில்நுட்பம் செயல்படுது. தரவுகள் என்றது டேட்டா. தரவுகளினுடைய அடிப்படையில் தான் இந்த AI தொழில்நுட்பம் செயல்படுது. அது என்ன செய்யும் என்றால் குறைந்த அளவு நேரத்தில் மிக வேகமாக நிறைய தரவுகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை செயல்படுத்தும். இது ஒரு சில செகண்ட் நேரத்துக்குள்ள செகண்டுகளுக்குள்ள ஒரு சில செகண்டுக்குள்ள இது அவ்வளவு வேகமாக செயல்பட்டு எங்களுக்கு முடிவுகளை எடுத்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரும். அந்த அளவு வேகமாக ஒரு மனிதனுடைய மூளையால செயல்பட முடியும். அதனால்தான் இந்த AI தொழில்நுட்பம் இன்றைக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது. என்றால் நிறைய விடயங்களை நிறைய தகவல்களை ஆய்வு செய்ய மிக வேகமாக ஆய்வு செய்து முடிவெடுக்கக்கூடிய டேலண்ட் அந்த தகுதி திறன் இந்த AI தொழில்நுட்பத்துக்கு இருக்கிறது. இந்த AI தொழில்நுட்பம் சிறப்பாக செயல்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் கொடுக்கின்ற தரவுகள் மிக துல்லியமான தரவுகளாக கொடுக்கப்பட வேண்டும். நாங்கள் ஒரு மயக்கம் தரக்கூடிய மாதிரி தரவுகளை கொடுத்தால் டேட்டாவை கொடுத்தால் அது தவறான முடிவுகளை எடுத்துடும். ஆகவே கொடுக்கப்படுகின்ற தரவுகள் சரியானதாகவும் துல்லியமானதாகவும் இருந்தால் அந்த அந்த தொழில்நுட்பம் அந்த கம்ப்யூட்டர் அந்த வேலையை மிக துல்லியமாகவும் மிக சரியாகவும் எடுக்குது. அப்போ அது எங்கே தங்கி இருக்குது என்றால் நாங்கள் கொடுக்கின்ற தரவுகளில் தான் தங்கி இருக்கிறது. அதில் பதிவு செய்யப்படுகின்ற தரவுகள் அதன் அடிப்படையில் தான் அது அவ்வளவு துல்லியமாக வேலை செய்யும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் இன்றைக்கு மருத்துவத்துறையில AI தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் எவ்வாறு அது வேலை செய்கிறது என்றால் அந்த அந்த தொழில்நுட்பத்துக்கு நோய்களை பற்றிய விவரங்கள், நோய்களுடைய அறிகுறிகள், அதுக்கான சிகிச்சை முறைகள் இதையெல்லாம் தரவுகளாக ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருப்பாங்க. பிறகு பயன்படுத்தும் போது ஒருவரை டெஸ்ட் பண்ண ஒருவரை நோயை கண்டறிவதற்காக அவருக்கு இருக்கிற அறிகுறிகள், நோய் அறிகுறிகள், அவருடைய எடை, அவருடைய உயரம், அவருக்கு எடுக்கப்படுகின்ற டெஸ்ட்களுடைய ரிசல்ட்கள் இவற்றை அந்த கம்ப்யூட்டருக்கு உள்ளீடு செய்தால் அது தானாக அனலைஸ் பண்ணி தரவுகளை எல்லாம் அனலைஸ் பண்ணி இவருக்கு இந்த நோய்கள் இருக்குது, இவருக்கு இன்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று அது தானாக சொல்லிவிடும். அப்ப எங்க அது எவ்வாறு அது செயல்படுகிறது? இதே ஒரு டாக்டராக செய்வதாக இருந்தால் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும், சில வேளை அவர் அதுக்கு தேவையான சில நூல்களை அவருக்கா பார்க்க வேண்டியிருக்கும், அல்லது இணையதளங்கள்ல சில தேடல்கள் செய்ய வேண்டியிருக்கும், அல்லது சில சக மருத்துவர்களோட மற்ற டாக்டர்களோட சில டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வாறான செயல்பாடுகள் இருக்கும் ஒரு டாக்டர் செய்கிறாங்க. ஆனால் இந்த AI தொழில்நுட்பம் வந்த பிறகு அது மிக வேகமாக அவர்களுடைய வேலையை எளிதாக்கி இலகுவாக அடையாளம் காட்டிவிடும். இவருக்கு இன்ன வருத்தம் இருக்கிறது, இன்ன மாதிரி இருக்கு, இன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று அது ஆலோசனை சொல்லுது. அப்ப இது எவ்வளவு தூரத்துக்கு இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற சனத்தொகையில நோய்களை கண்டறிவதற்கு இந்த AI தொழில்நுட்பம் மிக வேகமாக செயல்படுவதற்கு மிக உதவியாக இருக்குது. அப்ப அதுக்கு கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் எவ்வளவுக்கு சரியானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய செயல்திறன் மிக துல்லியமாக நல்ல முடிவுகளையும் நல்ல செயற்பாடுகளை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். இப்ப இது AI தொழில்நுட்பத்தை பற்றி சொன்னேன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப இந்த இதுல இல்லாத நல்ல சிறப்பு இயல்புகள் மனிதனுடைய அறிவுக்கு இருக்குது. அத AI தொழில்நுட்பத்தால செய்ய முடியும். என்னென்றால் ஒரு கிரியேட்டிவிட்டி, படைப்பு ஆற்றல் மனிதனுக்கு தான் இருக்குது, மனிதனுடைய அறிவுக்கு தான் இருக்குது, அந்த AI தொழில்நுட்பத்துக்கு இல்லை. அது கொடுக்கப்படுகின்ற தகவல்களை மட்டும்தான் அனலைஸ் பண்ணி முடிவுகளை செய்யும், ஒரு தயாரிப்புகளை செய்யுமே தவிர அந்த படைப்பு ஆற்றல் இருக்காது இந்த AI தொழில்நுட்பத்துக்கு. அல்லது புதிதாக ஏதாவது சிக்கல்கள் வந்தால் இந்த AI தொழில்நுட்பம் அதுக்கு பதில தராது, பிழையான தகவல்களை, பிழையான முடிவுகளை தந்தது. அல்லது சூழல்களை புரிந்து கொண்டு அதால் செயல்பட முடியாது, அது மனிதனால தான் முடியும். அல்லது உணர்ச்சிகள் அற்றது, இந்த
ஏஐ தொழில்நுட்பம் என்றது உணர்ச்சி இல்லாத, என்றால் அது கம்ப்யூட்டர், அது சடப்பொருள், அதுக்கு உணர்ச்சி இல்லை. ஆகவே உணர்வு ரீதியாக அது எந்த முடிவுகளையும் எடுக்காது. ஆனா ஒரு விடயம் என்னவென்றால், மனிதனுடைய மூளையை விட, மனிதனுடைய அறிவை விட மிக வேகமாக செயற்படக்கூடிய டேலண்ட் அந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு இருக்கு. மனிதனுடைய அறிவுக்கு அந்த வேகம் குறைவு. அதனுடைய வேகத்தோடு ஒப்பிடும்போது மனிதனுடைய வேகம் குறைவாகத்தான் இருக்கு. இப்ப மனிதன் நல்ல முறையில் ஓரளவுக்கு செயற்பட வேண்டுமாக இருந்தால் மனிதனுக்கு தேவையான தரவுகளைத்தான் நாங்கள் கல்வி அறிவு மூலமாக பெற்றுக்கொள்வோம். இப்ப எவ்வாறு செயற்கை நுண்ணறிவுக்கு நாங்கள் தரவுகளை, டேட்டாக்களை கொடுக்கிறோமோ, அதுபோல மனிதன் திறமையாக செயற்பட வேண்டுமாக இருந்தால் மனிதனுக்கு கல்வி அறிவு தேவை. அப்ப கல்வி அறிவு என்பது டேட்டா. அப்ப கல்வி அறிவு இருந்தால்தான் மனிதனும் நல்ல முறையில் செயற்பட முடியும். இப்ப இத திருவள்ளுவர் சொல்றார், மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் ஜாவுல முன்னிற்பவை என்ற ஒரு திருக்குறள். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் ஜாவுல என்றா, மதிநுட்பம் என்பது அந்த அறிவு, நுண்ணறிவு, கூர்மையான அறிவு. நூலோடு என்பது இங்க கல்வி, நூலறிவு வேணும். அப்ப ரெண்டும் இருக்கணும். மதிநுட்பமும் இருக்க வேணும், நூலறிவும் இருக்க வேணும். ரெண்டும் ஒருவருக்கு சரியான முறையில, நல்ல முறையில இருக்குமாக இருந்தால் அவரை வெல்லுறதுக்கு எவராலும் முடியாது என்றதான் திருவள்ளுவர் சொல்றேன். மதிநுட்பம் நூலோடு உடையாருக்கு அதிநுட்பம் ஜாகுல முன்னிற்பவை, வேற எந்த கொம்பனாலும் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்றேன். என்னண்டா ரெண்டும் வேணும், மதிநுட்பமும் வேணும், நூலறிவும் வேணும். ரெண்டும் இருக்கணும். நூலறிவில் இருந்து மதிநுட்பம் இல்லையென்றாலும் வேலை இல்லை, மதிநுட்பம் இருந்து நூலறிவு இல்லையென்றாலும் வேலை இல்லை. அப்ப ரெண்டும் அதிக உச்சமாக இருக்குமா இருந்தால் அவரை எவராலும் வெல்ல முடியும் என்றதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. இப்ப இதைத்தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யும். அதுக்கு நிறைய நல்ல தரவுகளை கொடுக்க வேணும். அதனுடைய செயல்பாடுகள் நல்ல முறையில எங்களுக்கு நல்ல முடிவுகளை தரும். அப்ப அதை திருவள்ளுவரும் அவ்வாறு சொல்லியிருக்கார். இனி அடுத்தது என்னண்டா, இந்த அறிதல் என்பது ஒன்று இருக்குது, அனுபவித்தல் என்று ஒன்று இருக்குது. இந்த அறிதலும் அனுபவித்தலும் மனிதனுக்கு தான் இருக்குது. ஆனால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அனுபவித்தல் இல்லை, அறிதல் மட்டும்தான் இருக்கு. இதுதான் அங்க இருக்கிற முக்கியமான ஒன்று. மனிதனுக்கு அறிதலும் இருக்குது, அனுபவித்தலும் இருக்குது. ஏஐ தொழில்நுட்பத்துக்கு அறிதல் மட்டும்தான் இருக்கு, அனுபவித்தல் இல்லை. இது என்ன என்றால், அறிதல் என்றால் என்ன, அனுபவித்தல் என்றால் என்ன என்றால், ரெண்டும் அறிதல் தான். அறிதலும் அறிதல் தான், அனுபவித்தலும் அறிதல் தான். என்ன வித்தியாசம் என்றால், அறிதல் என்பது அறிவிலிருந்து கொஞ்சம் வெளியில நின்று கொண்டு, விலகி இருந்து கொண்டு அறிகிறது. அனுபவித்தல் என்பது அந்த அறிதலுக்கு வேண்டிய விடயத்துக்குள்ள அழுந்தி மூழ்கி போய் அறிகிறது. இதுதான் அந்த வித்தியாசம். அனுபவித்தலுக்கும் அறிதலுக்கும் உள்ள வித்தியாசம். அனுபவித்தல் என்பது அழுந்தி அறிதல். அழுந்தி அறிதலை அனுபவித்தல் என்று சொல்றது. அழுந்தாமல் அறிஞ்சால் அது அறிதல் என்று சொல்றது. இப்ப இத விளங்கிக் கொள்வதற்கு ஒரு உதாரணம் சொன்னா இலக்குவா விளங்கு. ஒரு சினிமா படம் பார்க்க தியேட்டருக்கு போகிறோம். அந்த தியேட்டர் அன்றைக்குத்தான் முதலாவது ஷோ, அதாவது அந்த படம் வெளியாகி முதலாவது ஷோவுக்கு நாங்கள் போகிறோம். முதலாவது ஷோவை பார்க்கறதுக்கு நாங்கள் தியேட்டருக்குள்ள போனால் படம் பார்க்கும்போது அந்த அந்த கதாபாத்திரங்களுடைய உணர்வுகளுக்கு தக்கபடி நாங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவோம். அதாவது அந்த கதாபாத்திரங்கள் அழுதா அழுவோம், சிரிச்சா சிரிப்போம், பயந்தா நாங்களும் பயப்படுவோம். நல்ல இசைகள் வரும்போது அதை ரசிப்போம், நல்ல டான்ஸ் வரும்போது ரசிப்போம். இப்படி நாங்கள் அந்த படத்தை நல்ல முறையில மூழ்கி போய் ரசிப்போம். நாங்க எங்க இருக்கிறோம் என்றதையே மறந்து அந்த காட்சியோடையே ஒன்றித்து அதை ரசிப்போம். எங்களுக்கு பக்கத்துல யார் இருக்கிறோம் என்றதையே நாங்க மறந்துடுவோம். நாங்க எங்க இருக்கிறோம், படம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதையே மறந்துடுவோம். அந்த காட்சியோடையே ஒன்றித்து போய் ரசிப்போம். இதை சொல்றது அனுபவித்தல் என்று சொல்றோம். இப்ப இதையே அந்த படத்தை தயாரித்த அந்த டைரக்டர் வந்திருந்து பார்ப்பார் என்று வைங்க. அவர் எப்படி பார்ப்பார் இந்த படத்தை?
அந்த கதாநாயகன் எப்படி அதை நடித்திருக்கிறார், கதாநாயகி எப்படி நடித்திருக்கிறார், மற்ற கதாபாத்திரம் எந்தெந்த இடத்துல திறமையாக செய்திருக்கிறார்கள், எந்தெந்த இடத்துல அவர்கள் சொதப்பி விட்டார்கள், இந்த இசை எந்த இடத்துல நல்லா இருக்கு, இந்த இடத்துல சரியாக இல்லை, இந்த இடத்துல நல்லா வந்திருக்கு, இவர் நல்லா செய்திருக்கிறார், அவர் நல்லா செய்யலை, இப்படி அவர் அதை ஆய்வு நோக்கோட அந்த கோணத்தில்தான் அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், அந்த தயாரித்த டைரக்டர். இப்ப இதை சொல்றது அறிதல் என்று, இப்ப நாங்கள் செய்ததை சொல்றது அனுபவித்தல் என்று. அப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியா, ஒரே படத்தை அவர் அறிகிறார், நாங்கள் அனுபவிக்கிறோம். இதுதான் அந்த வித்தியாசம், அறிதலுக்கும் அனுபவித்தலுக்கும். இந்த வித்தியாசம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அனுபவித்தல் என்பது இல்லை, அறிதல் மட்டும்தான் இருக்கு. அது வெளியில நின்று எட்ட நின்று அறிய முடியல. நாங்கள் உள்ளுக்குள்ள மூழ்கி அழுந்தி அறிவோம். இந்த அழுந்தி அறிதல் என்பது ஆன்மாவினுடைய சிறப்பு இயல்பு என்று சைவம் சொல்லியிருக்கு. அழுந்தி அறிதல் ஆன்மாவுடைய இயல்பு, அறிதல் அழுந்தி அறிதல் என்பது ஆன்மாவுடைய இயல்பு. அழுந்தி அறிதல் மட்டுமில்லை, அது அறிந்ததை மறந்து போகும், ஒரே நேரத்தில் எல்லா விடயங்களையும் அறியாதெல்லாம் நிறைய விடயங்கள் சைவம் சொல்லுது. அது ஆன்மாவினுடைய இயல்பு சொல்லுகிறது. அப்ப அந்த இயல்பின்படி அது அழுந்தி அறிகிறது என்பது எங்களுடைய மனித அறிவுக்கு தான் இருக்குது, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு இல்லை. சரி, இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால எங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன என்று பார்ப்போம். இது தொழில்நுட்பம் வளர்ந்துட்டது, வளர்ந்து கொண்டு வருகிறது. சரி, இதால வரக்கூடிய சவால்கள் என்ன என்றால், முதலாவது வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் வரும். என்ன வேலை வாய்ப்பு பிரச்சனை என்றால், மனிதனால செய்யப்பட்ட வேலைகளை இன்றைக்கு இந்த தொழில்நுட்பங்கள், கம்ப்யூட்டர்கள், ரோபோக்கள் மூலமாக செய்யப்படுகிறது. அப்ப அதால இந்த வேலை வாய்ப்புகள் பறிப்போகும் என்று சொல்லப்படுகிறது. இது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருந்த போதும், ஆனால் இது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால், எந்த அளவுக்கு வேலை இழப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகி கொண்டு வரும் இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையும் போது. இப்ப உதாரணமா, முன்பு எல்லாம் ஒரு எல்லாருடைய கையிலும் தொலைபேசி இருக்கு. ஒரு 50 வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டையும் தொலைபேசி என்பது இருக்காது. ஆனால் இன்றைக்கு தொலைபேசி இல்லாதவர்கள் யாருன்னு தேட வேண்டிய அளவுக்கு இருக்கிறது. அப்ப இன்றைக்கு தொலைபேசி என்பது எல்லாருடைய கை தொலைபேசி எல்லாருடைய கைகளிலும் இருக்கிறது. அப்ப இந்த கை தொலைபேசியை தயாரிப்பதற்கான உற்பத்தியாளர்கள், அதனுடைய தொழில்நுட்பவியலாளர்கள், அதை ஆய்வு செய்பவர்கள் என்று நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து விட்டது புதுசாக. அப்ப எதனால வந்தது? இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால வந்தது. அப்ப ஒரு விதத்துல வேலை வாய்ப்புகள் இழப்பார்கள் என்று சொல்லப்பட்டாலும், இன்னொரு விதத்துல புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகிறது என்பதுதான் இதுல இருக்கிற உண்மையான முடிவு. ஆகவே அது பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு பிரச்சனை வரும் என்று சொல்ல அது ஏற்புடையதல்ல. இன்றைக்கு ஊடகங்கள் அதைத்தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஏஐ தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்தா பெரிய வேலை வாய்ப்பு இழப்புகள் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும், அப்படி வரும் இப்படி வரும் மட்டும் இந்த பிரச்சாரங்கள் இருக்குது. ஆனா இதுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அத்தியாவசியமானது. எங்களுக்கு மனிதர்களுடைய சனத்தொகை பெருகும் போது அது தொழில்நுட்பம் மிக அவசியமாகத்தான் இருக்கு. மற்ற அடுத்த சவால் என்னென்றால், எங்களுடைய பாதுகாப்பு, தனித்துவம், தனி உரிமை, எங்களுடைய சொந்த உரிமைகள் பறிபோகிறது என்பது குற்றச்சாட்டு. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. யார் ஒருவர் ஒரு கை தொலைபேசி வைத்துக்கொண்டு இணைய இணைப்பு வைத்திருக்கிறாரோ அவருடைய தனித்துவம் பகிரங்கப்படுத்தப்படுகிறது என்பது உண்மை. ஏனென்றால் அவருடைய தனித்துவம், அவருடைய பெயர், அவருடைய விவரம், அவருடைய அட்ரஸ், அவருடைய பேங்க் டீட்டெயில், அவருடைய வாழ்க்கை, அவருடைய வருமானம், அவருடைய தொழில், இது சம்பந்தம், அவருடைய இன்ட்ரெஸ்ட், அவர் என்னென்ன வாங்குறார், அவருக்கு இருக்கிற நோய்கள், இது எல்லாமே பொது வெளிக்கு வருவது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் பொதுமைப்படுத்தப்படுகிறோம். எங்களுடைய தனித்துவம் பறிபோகிறது, எங்களுடைய பாதுகாப்பு பறிபோகிறது. யார் ஒருவர் இணைய தொடர்போடு இருக்கிறாரோ அவர் உலகத்தோட வெளி உலகத்துக்கு அடையாளம் காணப்படுகிறார் என்பதுதான் உண்மையான விடயம். அப்ப இதெல்லாம் இந்த தொழில்நுட்பத்தால வர்ற கெடுதல்கள்.
மற்றது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை முற்றுமுழுதாக நாங்கள் நம்பி கொண்ட செய்யலாமா என்றால் அதிலேயும் ஒரு குறைபாடு இருக்கிறது. சில நேரங்கள்ல ஏஐ தொழில்நுட்பம் பிழையான முடிவுகளை எடுத்து பிழையாகவும் செய்கிற வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடந்தும் இருக்குது. அதனால இன்றைக்கு இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எவ்வாறு பாவிக்க முன்வருகிறார்கள் என்றால், ஏஐ தொழில்நுட்பத்தையும் இந்த மனிதனுடைய அறிவையும் இணைத்து செயற்படுவதைத்தான் அவர்கள் சிறப்பாக கருதுகிறார்கள். ரெண்டும் வேலை செய்யணும், மனிதனும் வேலை செய்யணும், மனிதனுக்கு உதவியாக இந்த ஏஐ தொழில்நுட்பமும் இருக்க வேண்டும். தனியாக ஏஐ தொழில்நுட்பத்தை விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அது சில நேரங்களில் தவறாக செயற்பட்டு விடுகிறது என்ற ஒரு பயம் இருக்கிறது. அப்ப இதுகள் எங்களுக்கு இருக்கிற சவால்கள், இந்த தொழில்நுட்பத்தினால, ஏஐ தொழில்நுட்பத்தினால வர்ற சவால்கள். இப்ப இந்த ஏஐ தொழில்நுட்பத்தையும் எங்களுடைய மனிதனுடைய அறிவையும் ஒரு ஒரு ஒப்பு நோக்கினால் என்னென்ன வித்தியாசங்கள் வருகிறது என்று பார்த்தா, இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய அறிவு ஒரு சட அறிவு என்றால் அது ஒரு சடப்பொருள். அதனுடைய ஒரு கம்ப்யூட்டருடைய உதிரி பாகங்கள், அந்த கம்ப்யூட்டருக்குள்ள பாவிக்கப்படுகின்ற மென்பொருட்கள், சாஃப்ட்வேர்ஸ், இவையெல்லாம் ஒரு சடப்பொருள். சடப்பொருட்களினால ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு அறிவு. அதனால அது சட அறிவு. இந்த சட அறிவு சொல்றது தூல அறிவு என்று சொல்றது, அல்லது பருமனான அறிவு என்று. இத இவ்வாறு இந்த சடப்பொருட்களால வர்ற அறிவை சைவம் பாசஞானம் என்றும் சொல்கிறது, சடப்பொருட்கள் அறிவுகள். ஆனா மனிதனுடைய அறிவு முழுமையான அறிவு இல்ல. மனிதனுடைய அறிவு சிற்றறிவு. இந்த சிற்றறிவை ஒப்பீட்டளவில் அந்த சட அறிவோட ஒப்பிடும் போது இது சூக்மமான அறிவு, அதாவது நுட்பமான அறிவு. மனிதனுடைய அறிவு நுட்பமான அறிவு. இத சைவத்துல பசுஞானம் என்று சொல்லுவார்கள். இதுக்கு மேல இறைவனுடைய திருவருள் இருக்குது. இது பேரறிவு பொருள். இது பேரறிவு, மனிதனுடைய அறிவையும் விட மேலான பேரறிவு, முழு அறிவு. இந்த அறிவை சொல்றது அதிசூக்மமான அறிவு, மிக மிக நுட்பமான அறிவு, எங்களால கணிக்க முடியாத மிக மிக நுட்பமான அறிவு. இத பதிஞானம் என்று சொல்றது. அப்ப இந்த 3 விதமான அறிவுகள் இருக்குது. சட அறிவு, சிற்றறிவு, பேரறிவு என்று 3 விதமான அறிவு. இப்ப நாங்க இந்த சட அறிவைத்தான் இப்ப நாங்கள் இந்த தொழில்நுட்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த இறைவனுடைய இந்த அறிவு மனிதனுடைய அறிவை போல இல்லாமல் காலம், இடம், இது எல்லாத்தையும் தாண்டி செயற்படக்கூடிய முழுமையான அறிவு இறைவனுடைய அறிவு. காலத்தையும் தாண்டி 3 காலமும் இருக்காது. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் என்று எல்லா காலத்தையும் அறியக்கூடியது, ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த பேரறிவு. இவ்வாறு இந்த அறிவை பற்றியும் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பற்றியும் ஓரளவுக்கு சிறிய விடயங்களை அறிந்து கொண்டோம். இப்போ ஒரு தெளிதலுக்காக ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்னண்டா, எங்கள்கிட்ட சடப்பொருட்களுக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்டால் உடனே சொல்றோம் அறிவு இல்லை. சடப்பொருட்களுக்கு அறிவில்லை. அப்ப சடப்பொருட்களுக்கு அறிவில்லை, உயிர் பொருட்களாகிய உயிர்களுக்கு அறிவு இருக்கு. அதிலே மனிதனுக்கு மேம்பட்ட அறிவு இருக்குது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப சடப்பொருட்களுக்கு அறிவில்லை என்று நாங்கள் சொல்லிட்டா இந்த ஏஐ தொழில்நுட்பம் எவ்வாறு நுண்ணறிவாக மாறும், எவ்வாறு நுண்ணறிவாக செயற்படும் என்ற ஒரு கேள்வி வருது. சடப்பொருட்களுக்கு அறிவில்லை என்று சொல்லிட்டா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன? அப்ப அது என்னது அறிவு? அப்ப அது அறிவு தானே. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது அறிவு, செயற்கை நுண்ணறிவு தான் சொல்றோம். அப்ப சடப்பொருட்களுக்கு அறிவு இல்லை என்றால் அது எப்படி செயற்கை நுண்ணறிவு வேலை செய்யும்? ஏனென்றால் அந்த கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் சடப்பொருள், சாஃப்ட்வேர் எல்லாம் சடப்பொருள் என்று சொல்லியாச்சு. அப்ப என்னென்று அது தொழிற்படுது அந்த அறிவு என்றால், உண்மை என்னவென்றால் இந்த சடப்பொருட்களுக்கும் அறிவு இருக்கிறது. இதுதான் அங்க இருக்கிற ஒரு உண்மை. சடப்பொருட்களுக்கும் அறிவு இருக்கிறது.
ஆனால் ஒப்பீட்டளவில் மனிதனுக்கு இருக்கிற அறிவை போல அறிவில்லை. அதைத்தான் நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கணும். ஒப்பீட்டளவில் மனிதனுக்கு இருக்கக்கூடிய அளவு அறிவு அதுக்கு இல்லை, ஆனால் அறிவு இருக்கு. அது எவ்வாறு நான் நம்புறது, இது எப்படி சாத்தியம் என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். ஆதாரம் சொல்றேன். இந்த சடப்பொருட்கள் என்று சொல்லுறது ஐந்து பூதங்கள் என்று சொல்றது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற இந்த 5 பூதங்களினால உருவாகிய பொருட்கள் தான் இந்த சடப்பொருட்கள். இந்த 5 பூதங்களிலும் இறைவன் கலந்திருக்கிறான் என்று எல்லா இடத்திலையும் சொல்லுறோம். இப்ப இந்த 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 தளத்திலேயே பல தடவை நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஆசீர்வாதத்தினால் நாங்கள் உத்வேகம் அடைகிறோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறோம். அப்ப பிரபஞ்ச சக்தி என்பது என்ன என்றால், பிரபஞ்ச சக்தியோட இந்த இந்த ஐம்பூதங்களோட கலந்திருக்கிற இறைவனுடைய அருள் தான் அந்த பிரபஞ்ச சக்தி. இறைவன் இந்த ஐம்பூதங்களிலும் கலந்திருக்கிறான் என்று சைவம் சொல்லி இருக்குது. எங்க சொல்லி இருக்குது? திருவாசகத்துல மாணிக்கவாசகர் சொல்றார், பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை 3ஆய் திகழ்ந்தாய் போற்றி, வழியிடை 2ஆய் மகிழ்ந்தாய் போற்றி, வெளியிடை 1ஆய் விளைந்தாய் போற்றி என்று திருவாசகம் இருக்கு. அப்ப என்ன? பார் என்றால் நிலம், பாரிடம் 5 குணங்கள் அந்த நிலத்துக்கு இருக்கிறது என்று 5 குணங்களை, அதாவது 5 குணங்கள் என்றால் சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 குணங்கள். அப்ப 5 குணங்கள் நிலத்துக்கு இருக்குது. அவ்வாறு 5 குணங்கள் இருக்கிறதாக பாரிடை 5ஆய் பரந்தாய் போற்றி, நீரிடை 4ஆய் 4 குணங்கள் நீருக்கு இருக்கு, தீயிடை 3ஆய் தீக்கு 3 குணங்கள் இருக்கு, வழியிடை 2ஆய் வழிக்கு 2 குணங்கள் இருக்கு, வெளியிடை 1ஆய் வெளி என்பது ஆகாயத்துக்கு 1 குணம். இந்த குணங்களாக இறைவன் இருக்கிறான் என்று மாணிக்கவாசகர் திருவாசகத்துல பாடியிருக்கிறார். அப்ப எங்க இருக்கிறான் இறைவன்? சடப்பொருட்களிலும் இருக்கிறான் என்றதான் என்ற அர்த்தம். அப்ப சடப்பொருட்களுக்குள்ள இறைவன் கலந்திருக்கிறான் என்றால் சடப்பொருட்களுக்கு அறிவில்லை என்று ஆகும். இருக்கிறது, ஆனால் ஒப்பீட்டளவில் மனிதனுடைய அறிவை போல இல்லை என்றதுதான் அதில் இருக்கிற உண்மையான. அப்படி அதுக்கு அறிவு இருக்கிற காரணத்தினால்தான் அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்களுடைய ஏஐ தொழில்நுட்பத்தை செயல்படுத்தக்கூடியதா இருக்கு. இப்ப உதாரணமா சூரியனை எங்களுடைய பூமி சுத்துது, அது பூமி தன்னைத்தானே சுத்துது, தன்னைத்தானே சுத்துறதோட சூரியனையும் சுத்துது, சூரியனையும் அது சுத்துறதோட கூடவே அந்த சந்திரனையும் கூட்டிக் கொண்டு போகுது, சந்திரனையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு சுத்துது. அப்ப இதெல்லாம் சுத்துதுன்னா அதுக்கு ஒரு ஆற்றல், ஒரு சக்தி, ஒரு அறிவு இருக்கத்தானே வேணும், தானாக சுத்தாது. அதனாலதான் கடவுள் சொல்ற அட்டமூர்த்தியா இறைவன் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அட்டமூர்த்தி என்றால் பஞ்சபூதங்களிலும் மனிதனிடம், சூரியனிடம், சந்திரனிடம் இறைவன் இருக்கிறான், அதான் அட்டமூர்த்தம். இறைவன் இருக்கிறான் என்று நம்மளுடைய சைவம் சொல்லுது. அப்ப சடப்பொருட்களுக்கும் அறிவு இருக்கிறது, சிறிய அறிவு, மிக குறைந்த அறிவு. அந்த அறிவு தான் எங்களுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக எங்களுக்கு வெளிப்படுகிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, ஓரளவுக்கு நான் சொல்ல நினைத்ததை சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு தெரியாத விடயங்கள் உங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கும் என்றால் இது இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிற ஒரு தொழில்நுட்பம். ஆகவே நீங்கள் உங்களுக்கு தெரிந்த விடயங்களை பகிர்ந்து கொண்டால் எனக்கும் மற்றவர்களுக்கும் மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நன்றி அகிலன் மாஸ்டர். இந்த ஒரு தலைப்பு சிக்கலாண்டு இல்லை, நீங்கள் கையாண்ட விதம் பாராட்டுக்குரியது. மிக்க நன்றி. எல்லோரும் பாராட்டு முகமாக நாங்கள் சில வினாடிகள் கரகோஷம் அனுப்புவோம். இந்த பேச்சை நீங்கள் வேற எங்கேயாவது பேசியிருக்கிறீர்களா? அல்லது எனக்கு பிட் கியூரியஸா இருக்கின்றது. அல்லது ஏனென்றால் இது பேசுவதென்றால் லேஸ் இல்லை. இல்லை, இங்கேதான் முதல் முறையா இந்த தலைப்பு. ஓகே,
இப்பொழுது நாங்கள் கலந்துரையாடலுக்கு செல்ல போகின்றோம். இந்த தலைப்புடன் சம்பந்தமாக மட்டும்தான் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்று தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு நீங்கள் ஒரு கைகளை உயர்த்தினால் வரிசைப்படி நாங்கள் இடமளிக்கலாம். முதலாவதாக ராதை மாஸ்டர் கை உயர்த்தியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வணக்கம். அகிலன், உங்களோட பேச்சு நல்ல சிறந்த பேச்சு. எனக்கு தெரியாத விஷயங்களும் நீங்கள் கணக்க சொல்லி இருக்கிறீர்கள். இதுல எனக்கு அவ்வளவு தூரம் அனுபவம் இல்லை. மற்றது முதல் 15-20 நிமிஷம் என்னால கேட்க இல்லாம போச்சு. ஏன்னா இந்த கம்ப்யூட்டர்ல எனக்கு அதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணிட்டு தான் பிறகு வந்தேன் நான். ஸோ நான் நீங்கள் கேட்டதுல பார்த்து கொண்டு போனால் உண்மையில மூளை எங்களுக்கு மனிதனுக்கு மூளை இருக்கு. அந்த மூளை தானே எங்களை சிந்திச்சு இவ்வளவு எல்லாம் செய்ய பண்ணுது. சிந்திக்கிற திறனும் ஆற்றலும் எங்களோட மூளைக்கு தான் இருக்குது. ஆனா கம்ப்யூட்டருக்கு மூளை இருக்கோ இல்லை. ஏனென்றா கம்ப்யூட்டருக்கு வந்து நாங்கள் கொடுக்குற டேட்டாவை பாவிச்சுத்தான் அதெல்லாம் செய்தே ஒழிய எங்களை போல ஒரு தனி மூளை அதுக்கு இல்லை. அப்ப அந்த நாங்கள் கொடுக்குற டேட்டாவை அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அது எங்களுக்கு மறுமொழியில தந்து கொண்டு இருக்குது. இதுதான் என் அண்டர்ஸ்டாண்டிங். எனிவே நான் பிள்ளையண்டா திருத்தி விடுங்க. மற்றது வந்து அந்த நீங்க சொன்னீங்க அந்த பாதுகாப்பை பற்றி, இந்த டேட்டாவை எல்லாம் எடுத்து வைக்கிறதால எங்களோட ப்ரைவசிஸ், எங்களுக்கு ப்ரைவசி இல்லை, அப்ப எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்க. உண்மையில அந்த டேட்டா வந்து உண்மையில எங்களுக்குரிய டேட்டா என்ன, அதை வந்து அந்த டேட்டாவை வந்து இதை வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸுக்கு கொடுக்க கூடாது. அது டேட்டா எங்களோட டேட்டா, அப்ப மக்களுக்குரிய டேட்டா, அப்ப அது எங்களோட தான் இருக்க வேணும். அப்ப அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏதாவது செய்ய வேணும் இல்லையா? கவர்மெண்ட் வந்து ஏதாவது ஒரு லெஜிஸ்லேட் பண்ணி சொல்ல வேணும், அதை கண்ட்ரோல் பண்ண வேணும். ஆனா கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணாது. ஏனென்றீங்களா, இயோன் மஸ்க் தரவழி ஆக்கள் அவை அந்த சிப் கொண்ட வச்சுக்கொண்டு எத்தனையோ எல்லாம் செய்யணும். சரியா? சிப் கொண்ட தலைக்குள்ள வச்சுக்கொண்டு. அப்ப அப்படியா இருக்கைக்குள்ள ட்ரம்ப் என்றவராலே ஒன்றும் செய்யாம இருக்கு. அவர் எவ்வளவோ காசு எல்லாம் கொடுக்குறார், ஆனா அவராலே ஒன்றும் செய்யலாம இருக்குது. ஏனென்றா கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த கார்பரேஷன்ஸ் இந்த பாக்கெட்டுக்குள்ள அதே சீரியம் போகுது. அப்ப அந்த கார்பரேஷன்ஸ் செய்யறத இதையால ஒன்றும் செய்ய இல்லாம இருக்குது. அப்ப அந்த நிலையில எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரி ஒரு பாடி வந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்தாலே ஒழிய இன்னதான் நீ செய்யலாம், இன்னது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தந்தாலே ஒழிய இந்த கார்பரேஷன்ஸ் வந்து எங்களோட டேட்டாவை எடுத்து மனிப்புலேட் பண்ணி என்னவும் செய்யலாம். அப்ப அது இப்பவே ஒரு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து கொண்டு இருக்குது. என்ன சட்டங்கள் இப்ப மாற்றி கொண்டு வருகிறார்கள். இந்த குற்றவியல்கள் வந்து குற்றங்கள் கூடிக்கொண்டு போகுது. இந்த தொழில்நுட்ப சைபர் கிரைம் வந்து கூடிக்கொண்டு போகிறபடியால சட்டங்களை இப்ப திருத்தி கொண்டு வருகிறார்கள். ஆனா இன்னும் நிறைய திருத்துறதுக்கு இடம் இருக்குது, நிறைய திருத்தங்கள். ஆனா நாங்கள் மருத்துவ ரீதியா பார்க்க போனோம்னா இந்த பயோசென்சர்ஸ் எல்லாம் எவ்வளவோ யூஸ்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு இல்லையா? இப்ப கிட்டடியில கூட கேன்சருக்கு, பவல் கேன்சருக்கு அதை வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அந்த பவல் கேன்சர் எங்க இருக்குன்னு அந்த கன்சல்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ற. இப்ப முந்த நாள் தான் காட்டினத அந்த பவல் கேன்சர் என்ன இருக்குன்னு அதை சரியா கண்டுபிடிக்கணும். என்ன அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உதவி வந்து தங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது இதுகள் எல்லாத்தையும் டயக்னோஸ் பண்ண. அப்படின்ட்டு பார்த்து கொண்டு போய் மற்றது எப்பிலப்சியையும் அந்த சிப் வச்சு கண்ட்ரோல் பண்ணிடலாம். என்ன அந்த எப்பிலப்டிக் ஃபிட் எல்லாம் வராம. மற்றது வந்து ஏஜ், சில ஆட்கள் சொல்லினோம் ஏஜ். ஆனா ஏஜ் வந்து செல் டெத்தால தான் எங்களுக்கு நாங்கள் ஏஜ் பண்ணி கொண்டு போறது வந்து எங்களோட செல் டெத்தால. என்ன அப்ப அது ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. எந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து அதே ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய இயலாது. ஆனபடி எப்படி கணக்க ப்ராப்ளம்ஸ் இதுக்குள்ள இருக்குது. நீங்க சொன்னதுகள் கணக்க நான் அதை ஆமோதிக்கிறேன். அந்த ஜெனட்டிக் என்ஜினியர்லையும் அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் தொடங்கலையும் எத்தனையோ எத்திக்கல் இஷ்யூஸ் வந்தது தானே. அப்ப அவைகளுக்கு எல்லாத்துக்கும் அதை வந்து உண்மையில
ஒரு அதை கேட்கணும் என்னென்னா ஒரு வேர்ல்டு எத்திக்கல் கமிட்டி வந்து நாங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று தான் நடுக சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த வேர்ல்டு எத்திக்கல் கமிட்டியை அதை வந்து இன்னும் ஃபார்ம் பண்ண இல்லை. அப்போ அதால எத்தனையோ பிரச்சனைகளும் சங்கடங்களும் வரும். ஆனால் நீங்க சொன்ன மாதிரி வள்ளுவர் சொன்ன அறம் சார்ந்த நுண்ணறிவோட ஆட்கள் எல்லாரும் செயல்பட்டால் நாங்கள் நல்லா இருக்கலாம். ஏனென்றா முந்தின மாதிரி அதை சொல்லிச்சிடும் என்ன, பறவையை கண்டான் விமானத்தை படைச்சான், எதிரொலி கேட்டான் வானொலி படைச்சான். அப்ப அதுகளால அந்த செயற்கை அறிவால நாங்கள் மனித சமுதாயம் எவ்வளவோ மேம்பட்டு இருக்குது. ஆனா இப்ப இனி போக போக இந்த பொருளாதாரம் பெருசா வளர வேண்டும்ன்றதுக்காக இதை வந்து இதுல யூஸ் பண்ணி கொண்டு போகல. இப்ப காசாவில நடக்கிற மாதிரியும் யூக்ரைன்ல நடக்கிற மாதிரியும் அந்த வெப்பன்ஸை செய்து எத்தனையோ அநியாயங்கள் நடக்க போகுது. ஆனா அதுகளுக்கு எல்லாம் என்ன மாதிரி முடிவுன்னு எனக்கு தெரியாது. நான் இதோட ஸ்டாப் பண்றேன். கனாக்கள் கை போட்டிருக்கேன். மிக்க நன்றி மாஸ்டர். உங்களுடைய அதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் என்னென்றால், நீங்க அந்த மனிதனுக்கு மூளைதான் அறிவாக இருக்குதுன்னு சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன திருத்தம், மூளை அறிவு பொருள் அல்ல, ஆன்மாதான் அறிவு பொருள். ஆன்மாதான் அறிவு பொருள், மூளை அறிவு பொருள் இல்லை. மூளை இறந்தவருக்கு மூளை இருக்குது, ஆன்மாதான் அறிவு பொருள். ஒரு சின்ன திருத்தம். மிக்க நன்றி உங்களுடைய கருத்து. நன்றி ராதை மாஸ்டர். ஆயிரம் நீங்கள் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொன்ன வகைகளை நான் யோசிச்சேன், குயோ முறையோ ஐயோ ஐயோ. மற்றது ராதை மாஸ்டர் ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் அது சிப்புன்னு சொல்லிக்கல, நீங்கள் சொன்னது நான் நினைச்சேன் இந்த இப்பொழுது ஒரு வதந்திகளா மெய்யோ தெரிய இல்லை, இந்த வேக்சினுக்குள்ள சிப் போடுறாங்க அதுல போடுறாங்கன்னு அதை நீங்க குறிப்பிட இல்லை ப்ராடக்ட். அதே நான் நினைச்சேன் அதை தான் நீங்க குறிப்பிட்டீங்க. எல்லாரும் பயப்படினமே இல்லை, வேக்சின்ல ஏதோ சிப்ஸை போட்டு இப்போ இந்த எங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லி அந்த முறையை நீங்க கேட்க இல்லையா இருக்குமா? அதே கேட்டுனீங்க இல்லது? இல்ல இல்ல இலான் மஸ்க் இப்ப சொல்லி கொண்டிருக்கிறாரு, அவர்கிட்ட தலைக்கு ஏதோ ஒரு சிப் இருக்காங்க, அவர் ஏதோ சிப் வச்சு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறாருன்னு சொல்லி சிப் ஆன் ஹிஸ் ஷோல்டர் அங்கிருந்து சொல்லுவாரு இல்ல, சிப் ஆன் ஹிஸ் ஷோல்டர். நன்றி. அடுத்ததா பஞ்சாச்சர மாஸ்டர் நீங்க பேசுங்க. வீட்டுல இருக்கிறீங்க, மியூட் அன்மியூட் பண்ண வேண்டும். அன்மியூட் பண்ண விடுது இல்லையா? செய்யறதுக்கோ ஓகே, இப்ப வந்து திரும்ப போயிட்டு கோணேசன் மாஸ்டர் விட வாப்ப. கோணேசன் மாஸ்டர் பேசுங்க, நான் பஞ்சாச்சரம் மாஸ்டர் விடுவோம். நன்றி ஐயா. இமப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அகிலன் ஐயா, உங்கள் பேச்சு அருமையில் அருமை. ஒரு எங்களுக்கு தற்போது தேவையான ஒரு பேச்சை நீங்கள் பேசியுள்ளீர்கள். தற்போது மட்டுமல்ல, எதிர்காலத்தில் கூடுதலாக பிரயோகிக்க போகின்ற ஒரு பொருள் பற்றிய செய்தி எங்களுக்கு எடுத்து கூறினீர்கள். மிகவும் நன்றி. நான் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நீங்கள் ஒரு அழகான திருக்குறளை எடுத்தீர்கள், மிகவும் பொருத்தமான திருக்குறள். ஆனா அந்த திருவள்ளுவர் ஏனோ தெரியவில்லை, கல்வியை பற்றி ஒரு அதிகாரம் பெற்றிருக்கிறார், கல்லாமையை பற்றி இன்னொரு அதிகாரம், பிறகு கேள்வியை பற்றி இன்னொரு அதிகாரம். நாங்கள் இப்ப செய்யறது கேள்விதானே, நீங்கள் பேசுனது நான் கேட்டேன். பிறகு அறிவுடைமைய 4 போட்டு, ஆனா நீங்க சொன்ன திருக்குறள் அதுக்குள்ள போட இல்லை, அது வந்து அமைச்சில்தான் போறார். அதாவது ஒரு அமைச்சனுக்குத்தான் மதிநுட்பம் கூட இருக்க வேணும் என்ற கருத்துலதான் திருவள்ளுவர் அந்த நீங்க சொன்ன குறளை சொல்லியிருக்காரு. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. அதாவது அப்ப ஒரு மனிதனுக்கு கல்வியும் இருக்க வேண்டும், கல்லாமை என்றால் அப்ப கல்லாமையால வார தீமையை கூறிட்டு, பிறகு கேள்வி அறிவு. நீங்கள் பேசுவதை நாம் கேட்பது கேள்விதானே, செல்வத்துக்கு செல்வம் செவி செல்லும், அதையும் சொன்னவர். பிறகு அறிவுடைமையையும் சொல்றார் புரிம்பாக. அப்ப அவர் என்னென்றால், நான் 5 விஷயம், அதாவது மதிநுட்பம் என்றது அமைச்சுக்குள்ள வாரபடியால் 5 விதமான அதிகாரங்களை எடுத்து நீங்கள் பேசிய பேச்சுக்குள் அடக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனா என்னென்றால், இந்த முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னதை நான் யோசித்து பார்த்தால், அந்த ஆத்மா, இப்ப அம்மா சொன்னீங்கள் அந்த ஆன்மாதான்
அறிகிறது என்று. ஆனா நான் கேள்விப்பட்ட, நான் சொல்றது சரியோ தெரியவில்லை, ஆத்மா கூடி அறிவித்தால்தான் அறியும் என்று சைவ சித்தாந்தம் கூறுறதா பாத்தீங்களா? அது நான் சொல்றது சரிதானே இல்லையா? சரி சரி. நான் சொல்றது இப்படி இல்லை. அதாவது நாமே கிட்டத்தட்ட எங்கள் ஆத்மாவுக்கே ஒருதர் என்னதர் அறிவித்தாத்தான் அறியக்கூடியதா இருக்கின்றது என்றால் சைவ சித்தாந்தம். ஆன்மாவுடைய அறிவு சுட்டறிவு என்று காட்டினாத்தான் அறியும். ஆனபடியால் நாங்கள் ஏஐக்கு அறிவில்லை என்று சொல்றதுல ஒரு பெரிய பிரச்சனை என்று நான் சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஏஐக்கு அதுக்குரிய நுண்ணறிவு கிட்டத்தட்ட எங்களுக்குமே அறிவிக்கத்தான் நாங்கள் அறிகிறோம். மாணவடியால் ஏஐயும் அறியும் என்றதான் கருத்து. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மற்றது அந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்ப நீங்கள் பேசின பேச்சை இன்னொருத்தர் கேட்டுட்டு போய் உங்களோட குரல் எடுத்து அந்த பேங்கிலே பதிவு செய்கிறாங்களாம். அதை கொஞ்சம் நாங்கள் கவனமா இருக்க வேணும். உங்களோட குரலை வச்சு கொண்டு நீங்கள் பேசுற மாதிரியே அகிலன் பேசுறாருன்ற மாதிரி இன்னொருத்தர் பேசுறார், அப்படியெல்லாம் செய்யறாங்க. அது ஒண்ணு. இன்னொருவர் பேச தேவையில்லை. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்ய மாட்டா, இப்ப நான் பேசுற பேச்ச நான் சொல்லாததையும் சொல்ல வைக்கிறேன், அப்படியே நான் சொன்ன மாதிரியே சொல்ல. அதுல நான் என்ன சொல்றேன்னா, உங்களோட குரலை வச்சு கொண்டு என்னுடைய உருவத்திலேயே சொல்லும், நானே வந்து பேசுறதா காட்டுமா. அப்ப அதுல பெரிய ஆபத்து இருக்கு. என்னென்றால் நீங்கள் பேசின பேச்ச அப்ப நீங்கள் உங்களோட பேச்சில ஒரு கூடாத விஷயத்தை கூடி எடுத்து உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு அபாயம் உள்ளது. அது ஒரு பிரச்சனை இருக்கு. பட் அந்த வங்கியில் என்ன நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ஆன்லைன்ல செய்யாமல் நாங்கள் அந்த வாய்ஸ் ஆக்டிவேஷன் போட்டு வாய்ஸ்ல கேட்டு டெலிபோன் பேங்கிங் இருக்குதானே, அதுக்கு இப்ப கள்ளங்கள் அதை செய்யறாங்க. சும்மா இப்ப உங்களை சும்மா ஒரு கால் பண்ணுவாங்களாம், கால் பண்ணிட்டு ஹலோன்னு சொன்னதே காணுமா அவங்களுக்கு. அந்த குரலை வச்சு கொண்டு பிறகு எங்களோட வங்கி கணக்கு தெரிந்தால் அந்த வங்கி கணக்கில் போய் களவாடுற தன்மைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்றார்கள். அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. அப்படியான ஆபத்துகள் கணக்கு இருக்கு. அப்ப ஏஐ செய்ய வலுக்கிட்டா இன்னும் பிரச்சனை இருக்கு என்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் திருந்தும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். இலங்கைக்கு ட்ரெயின் முதல் வந்த பொழுது எல்லாரும் பயந்து ஓடினார்களாம். கோச்சி வருவது, ஐயோ எங்களை பொருள் அடிச்சு சாகுல போகுது. அப்படி ஒரு எங்களோட அம்மம்மா சொல்லுவா, அந்த காலத்தில் அந்த ட்ரெயின் முதல் வரும் பொழுது எல்லாரும் பயந்து வீட்டை விட்டு ஓடினார்களாம். அப்படியான ஒரு நிலைமை இருந்தது. அதே மாதிரி நான் நினைக்கவில்லை, காலம் போக நாங்கள் இந்த ஆபத்துகள் இருந்தாலும் நாங்கள் பழகி விடுவோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி அது ஏஐ நாங்கள் தடுக்க முடியாது என்று கூறி வைக்க விரும்புகின்றேன். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பான பேச்சு. நன்றி. பஞ்சாட்சர மாசம் நீங்கள் அன்மியூட் பண்ண பாருங்க. பேச போறீங்களா? வரதா சாமனா வெயிட் பண்ணிட்டு அவ பேசிட்டு நான் கோஹோஸ் கொடுக்குறேன், அவர் பேச முடியும்னு பார்க்கலாம். ஓகே, வரதா மாஸ்டர் நீங்க பேசுங்க. வரதா எல்லோருக்கும் வணக்கம். அகிலன், உங்களை மெச்சுகிறேன். நீங்கள் அருமையான ஒரு குரல். இந்த அருமையான தகவல்களை எங்களுக்கு தருகின்றீர்கள். மீண்டும் மீண்டும் வந்து தர வேணும். நான் என்னை பொறுத்த மட்டிலே இந்த விஞ்ஞான துறையிலே ஒரு சைவர், எனக்கு கேள்வி ஞானம் இல்லாமல் நான் படித்து வந்த ஞானம் இல்லை. இந்த நாள் எந்த பேரன், அவர் சின்ன பிள்ளை, 7 வயது. அவருக்கு அம்மா அம்மான்ட்டு தான் கூப்பிடுவார், அம்மம்மான்றது. அம்மா, you know what CGI means? I didn't know. I said, I'll Google and tell you. Computer generated image. Oh my God. 7 வயது. இந்த வயதிலேயே இப்படியான துறைக்குள்ளே எங்களுடைய பிள்ளைகள் போகின்றார்கள் என்றால் எந்த விதமான இந்த தீங்குகளும் நிகழாதவாறும் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு புலப்படுது. அதோடு பேரறிவு, சிற்றறிவு, நுண்ணறிவு, வந்தறிவு, புனறிவு, இருந்தறிவு என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கிறோம். அந்த பிரபஞ்ச பேரறிவு
எங்களுக்கு அறிவை தரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவை தரும். அந்த முறையிலே வருகின்ற துன்பங்கள் யாவும் நீங்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் வாருங்கள். அருமை அருமை அருமையாக. மிக்க நன்றி அம்மா. நன்றி மாஸ்டர். பஞ்சாச்சலம் மாஸ்டர், இப்ப நீங்கள் அன்மியூட்டட். ஓகே. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகிலன் மாஸ்டர் அவர்கள் அருமையாக ஏஐ பற்றிய விவரங்கள் எங்களுக்கு கூறியிருந்தார். இந்த ஏஐயிலே ஒரு கெப்பாசிட்டியும் இருக்கிறது என்பதை நான் அதை பற்றி அவர் இதை பற்றி கூறுவார் என்றதை நான் அவர் தெரியுமா நான் அதை பற்றி இதில் குறிப்பிடவில்லை என்பதை நான் அதை ஞாபகப்படுத்துகின்றேன். இப்போ ஏஐயில ஒரு கெப்பாசிட்டி என்று சொல்றது எப்படி என்றால், இப்போ தண்ணி லெவல் குறைஞ்சு கொண்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு கீழே குறைஞ்சு விட்டா வாட்டர் டேங்குக்கு தண்ணியை நிரப்ப வேணும். அப்போ தண்ணி குறைஞ்சால் தண்ணியை நிரப்புறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. தண்ணி ஆக மேலே போயிட்டா நிரம்பி வழியும் அதை நிப்பாட்ட வேணும். அப்போ 2 இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படியே 3 இன்ஸ்ட்ரக்ஷன் 4 இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சில தண்ணி சுட்டு போட்டால் நிப்பாட்ட வேணும், தண்ணி ஆக குளிர்ந்து போனாலும் நிப்பாட்ட வேணும். 2 விடயங்கள் தொடர்ந்து போனால் இப்படியான விடயங்களை அந்த கம்ப்யூட்டருக்கு இந்த ஏஐல ஃபீட் பண்ணிக்க கெப்பாசிட்டி வருது. அப்போ இப்படி ஒரு 15-20 வரைக்கும் இந்த மைண்ட் ஃபாஸ்டாக இயங்காது, ஏஐ தான் ஃபாஸ்டாக இயங்கும். எலக்ட்ரிசிட்டியிலையும் வாட்டர்லேயும் இப்போ கனகாலமாக 50 வருஷத்துக்கு முதல்ல இருந்தே இந்த ஏஐயை பாவிச்சு வந்தவர்கள். தச்சலாம் ஒரு பாஸ்டேஜில் ஒரு மெஷினில் சூடு ஏறிவிட்டுதுன்னா அதை நிப்பாட்டி போட்டு இன்னொரு மெஷினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக் தான் வேலை செய்யும். அப்போ அப்படி செய்து கடைசியாக எல்லா மெஷினையும் நிப்பாட்டினா கரண்ட் எல்லாருக்கும் நின்று விடுமென்றால் நிற்காம பண்ணணுமெண்டா சில ஆட்களுக்கு கரண்டை நிப்பாட்டணும். அப்போ அதையும் அந்த ஏஐ தான் செய்து கொண்டு வந்தது. இப்போ கூட பிரபலியமாகிடுது. ட்ரெயின் டிரைவர் இல்லாமல் ஓடுது. இப்போ பென்ஸ் காருக்கு தானே டிரைவர் ஒன்றும் சேர்த்தவில்லை, சும்மா இருந்தா காணும். பென்ஸ் கார் தானாக ரோட்டாலே ஓடுது. இப்போ $100,000 நீங்கள் ஒரு பென்ஸ் காரை வேண்டி சும்மா இருக்க அது ரோட்டாலே எல்லாம் ஓடி வீட்டை வந்து சேரும். அப்போ அப்படியான இன்டெலிஜென்ட்டும் இருக்கிறது. மற்றது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு ஐயா. அதை பற்றி நான் 2 கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன். செல்ஃப் ப்ரொடெக்ஷன் என்றால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை போட்டு விட்ட உடனே அது என்ன செய்யுது என்றால், இப்போ எலெக்ஷனுக்கு ரிசல்ட்ஸை பார்க்க தன்னை இன்டெலிஜென்ட் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வருகணுமெண்டா அது அலவ் பண்ணாம பிள்ளையான இப்போ மற்றவன் வெண்டு விட்டான் எலெக்ஷனில், மற்றவனை வெளில பண்ணி போடும். இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடாதுன்னு ஒரு கட்சி சொல்லுதான்னு வைப்போம். அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை நாங்கள் போட்டு விட்டோம், அதுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷனும் போட்டிருக்கிறோம். இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு அதுதான் எல்லாம் கனவு பார்த்து சொல்ல போகுது. சிலர் சொல்லுவினம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடாதுண்டு, அது ஃபீல் பண்ணி போட்டு கூட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கூடாதுன்னு சொன்னவே எலெக்ஷன்ல தோற்க பண்ணி போட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நல்லதுன்னு சொன்னவே வெளில பண்ணி போடும் என்ற பயம் இப்ப ஆக்களுக்கு வந்துட்டுது. அதைத்தான் இப்ப செல்ஃப் இந்த ஏஐல உள்ள டேஞ்சர் எலெக்ஷன்ல வர டேஞ்சரை பற்றி கதைக்கணும். இதை பற்றி என்ன ஐயா சொல்றீங்க? இது ஏஐ வர்ற டேஞ்சர் இல்ல, அதுக்கு ஃபீட் பண்றவர்களுடைய மைண்ட்ல இருக்கிற டேஞ்சர். அது வழியா ஏஐ ஏனென்றால் அதுக்கு இந்த டேட்டா ஃபீட் பண்ணணும். அவர்கள் செய்யற தவறு தான் அது வழியா அது ஏஐ தவறு செய்யுது. அதான் அங்க இருக்கிறது. அப்ப அது எதிர்கட்சிகள் எதிரானாக்கள் அப்படி செய்கிறாங்க. ஏஐ இந்த செல்ஃப் ப்ரொடெக்ஷன், ஏஐக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்று இருக்கு. அதுக்கு அதுவும் டேட்டாவின் அடிப்படையில் தானே இயங்கும். அதுக்கு கொடுக்கப்படுகிற டேட்டாவின் அடிப்படையில் தான் அதுவும் செய்யும். அது அந்த ப்ரொடெக்ஷனும் அதான் டேட்டா தான் அங்க மெயின். கொடுக்குற டேட்டா சரியா இருந்தால் அது சரியா இருக்கும். நீங்க தவறான டேட்டா கொடுத்து தவறான விடயங்களை செய்ய சொன்னால் அது தவறாத்தான் செய்யும். அதான் சரியான டெக்னிக்கல் டாக் போடுறீங்க.
இப்ப சில இன்டெலிஜென்ஸ் வேற விதமாக எகெயின்ஸ்டாகவும் வேலை செய்யுதுன்றதான் இப்ப நேற்று இப்ப ஒன் வீக் முதல் டாக் கொண்டவங்கள்ட்ட இருந்தால் அதை பற்றி பலர் வந்து டிஸ்கஸ் பண்ணது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது எகெயின்ஸ்ட் அவங்களுக்கு மேல வேலை செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்றதை அக்செப்ட் பண்றார்கள். நன்றி. உங்களோட பேச்சு இது கட்டாயம் நாங்கள் எல்லாரும் அறிய வேண்டியது. நன்றி. நன்றி. பஞ்சாட்சர மாஸ்டர், சுகேந்திர தர்மகுரு மாஸ்டர், நீங்கள் இப்ப பேசுங்க. அன்மியூட் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று அகிலன் மாஸ்டர் நீங்க இயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவும் என்று சொன்னதுமே எனக்கு வந்து கேட்க வேண்டும் என்று ஒரு ஆவலாகவே வந்தேன். ஏனென்றால் இப்போ எல்லாம் ஏஐ மயமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் போனை எடுத்தாலும் யாரும் கதைக்கினம் என்று நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அங்க ஏஐ தான் வேலை செய்கிறது. அங்கிருந்து கதைப்பவர்கள் டேட்டாவை எடுத்து எங்களுக்கு இப்ப ஒரு இன்சூரன்ஸ் என்றாலும் அதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அவ எங்கட நம்பரை உண்மையா ஒரு ஆளுக்கு பாஸ் பண்ணுவினோம். அல்லது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையண்டா அது அப்படியே போயிடும். அப்படி ஏஐ இப்போ பல விதமாக வேலை செய்கிறது. மற்றது நீங்க சொன்னது போல இப்ப இங்க ஏஐ முக்கிய இது வந்து ChatGPT. அதுதான் ChatGPT தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் தொடக்கம் எல்லாரும் உதை பாவிக்கிறார்கள். அது அறிவுக்காக பாவித்தால் நல்லம். ஆனால் கேள்விகளுக்கு ஆன்சர் எடுத்து போட்டு காப்பி பண்ணி கொடுக்கறதும் இருக்குது. அப்படி இப்படியா கன பேர் செய்கிறார்கள். ஆனால் அதற்கும் இப்போது டீச்சர்ஸுக்கும் அது எப்படி அந்த ஆன்சர்ஸ் வந்து ChatGPT அல்லது டீப் சீக் அது சைனீஸ் ஏஐ அது எதால வந்தது, அதுக்கு மார்க்ஸ் போடலாமோ இல்லையோன்று டீச்சர்ஸுக்கு இப்ப படிப்பிக்க வேண்டி இருக்கிறது. அப்படியான இதுகள் எல்லாம் இப்போ வந்து கொண்டு இருக்கிறது. மிக்க நன்றாக சொன்னீர்கள். இதை கேட்க மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. ஆனா இப்படியான கருத்துக்கள் இந்த மேடையில் இந்த தளத்தில் வந்து கதைப்பதால் எங்களுக்கும் கொஞ்சம் அறிவுகள், ஏஐயை பற்றிய அறிவுகளும் இயற்கை நுண்ணறிவு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அதை பற்றி நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஒவ்வொருவருடைய அறிவை பொறுத்து அது இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஏஐயை பொறுத்து நீங்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் மிக்க நன்றாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அந்த நீங்க சொன்னது போல அந்த ChatGPT பாவிக்கிறார்கள் இந்த டீப்சீக் வந்த பிறகு நான் பார்த்தேன் இந்த டீப்சீக் ChatGPT-யை விட நல்லா வேலை செய்யும். நான் பார்த்தேன், என்னுடைய இதை அப்படி தெரியுது, நல்லா வேலை செய்யும், நல்ல தகவல்களை தெரியும். அவங்களோட தொழில்நுட்பம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு சீனாவுடைய தொழில்நுட்பம். ஆனால் இப்போது கிட்டடியில் அவர்களுடைய தொழில்நுட்பம் என்ன எங்கட தொழில்நுட்பம் கூடி இருந்தாலும் இப்போது ChatGPT அதை விட திறமாக செய்வதாக கேள்விப்பட்டேன் கிட்டடியில். அதனால் அவர்களுடைய அந்த இது என்ன எனக்கு இப்ப இது வார்த்தை வருகிறது இல்லை. அவர்களுடைய அந்த என்ன டீப் சீக்கின்ற வேல்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருப்பதாக அறிகின்றேன். இல்ல அது பிரச்சாரம் தான். அது அப்படி அது பிரச்சாரம். அவங்க நல்லா தந்திருக்காங்க. இதே வந்து அத தங்களை மேல வந்துடக்கூடாது, தங்களை மீறி மேல வரக்கூடாது என்பதற்காக பலதரப்பட்ட பிரச்சாரங்கள் செய்யணும். அது சரியில்லை, அதை அப்படி செய்து இப்படி செய்யணும். அது பிரச்சார மட்டத்தில் இருப்படியே அந்த சீனாவினுடைய டீப்சிக் அது நல்லா தான் வேலை செய்து இவர்கள் அந்த தரத்துக்கு தங்களை உயர்த்தி கொள்றதுக்காக பல ஆய்வுகளையும் முதலீடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டீப்சிக் அது நல்லா தான் வேலை செய்யுது. அதுல குறைவு. ஓகே,
ஓகே ஐயா, நன்றி, வணக்கம். அது டீப்சீக் சைனா அதை கண்டுபிடிச்சது ஓ, சைனீஸ் 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 இந்த என்ன திருப்பி சொல்லுங்க. திருப்பி ஸ்பெல் பண்ணுங்க அப்போ. டீப் DEEPSEEK. டீப் சீக். ஓகே, சரி. நான் பேசுறேன். ஓ ஜெகநாத். பேசுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு, செயற்கை நுண்ணறிவும் இயற்கை நுண்ணறிவும். நான் அகிலண்டை எதிர்பார்த்தேன். அண்மையில், அதாவது போன கிழமை நினைக்கிறேன், பிரான்ஸ்ல இந்த ஏஐ பற்றி ஒரு பெரிய ஒரு மகாநாடு நடந்தது. அது எல்லா பெரிய உலகங்களாக்குள்ள எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு மோடிக்கு நல்ல இடம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து நான் இந்த மெசேஜர்கள் அதை பற்றி கொஞ்சம் காய்ச்சி, நீங்க பிரான்ஸ்லேருந்து பேசுகிறோடைய அதை பற்றி கொஞ்சம் காய்ச்சிருப்பீங்களேன்னு யோசிச்சு அதை நீங்களை விட்டுட்டீங்க. காய்ச்சிருக்கலாம். ஆனா விடயங்களை அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்ப அதுக்கு பிரான்ஸ் வந்து பெரிய முதலீடுகள் செய்யறதுக்கு நம்ம ஒப்புதல் அளிச்சிருக்கு. பெரிய அளவுல அதை அபிவிருத்தி முதலீடு செய்ய போகுது, அதுல கூட செய்ய போகுது, இப்படி கலர் செய்கிறார்கள். நல்ல விஷயங்கள். அது பிரான்ஸ் லீட் பண்ணி இருக்க செய்யறதுக்கு தான், பிரான்ஸ் தான் லீட் பண்ணுது அந்த கான்ஃபரன்ஸ்ல. நல்ல விஷயம். இதே போல நாங்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்திருந்த அதிகமான போக 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 கூடாத விஷயங்களுக்கு தான் பாவிக்கிறதுக்கு தெரிகிறார்கள். இந்த டெரர் குரூப்ஸ்கள் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாவிச்சு அட்டாக் பண்றது பாருங்க. ஜெர்மன்ல கூட அண்மையில் ஒரு ஆளாயிர பேர்களை சொல்ல தேவையில்லை, சும்மா தேவையில்லாம ஒரு 31 பேர் காயப்பட்டு போயிருக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ வந்து அறிவு வந்து பெருசா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போனா ஒழிய ஒன்றுமே அங்க அந்த சமுதாயத்துக்கு ஒரு உதவியான விடயமாக ஒன்றும் நடக்குது இல்லை. என்ன சும்மா அறிவு போய் கூடி என்ன நடக்க போகுது? ஆக்கள் கொல்லுறதா இதா வேலை? இந்தபடியா எனக்கு அவ்வளவு இது பெரிய அறிவு கூடுறதால மக்கள் அமைதியாகவும் செழிப்பாகவும் இருக்க வேணும். ஆனா பார்த்து நான் இந்த இதுகளை பார்க்க, இந்த வாட்ஸ்அப்புகள் அதுகளை எல்லாம் பார்க்க, இன்றைய கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த ட்ரம்ப் பூட்டின் அந்த உக்ரைன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவைகள் எல்லாத்தையும் என்னவோ ஒரு சாமி வேடம் போட்டு போற மாதிரி எல்லாம் காட்டி அவ்வளவுக்கு செய்யறதுக்கு எல்லாம் செய்யறாங்க. அப்ப எங்களையே மாத்தலாம், எங்களையே செய்யலாம். வேணும்னு சொன்னா இப்ப என்னட்ட காசு பறிக்கிறதுக்கு எத்தனையோ விடயங்களை செய்யலாம். இந்த இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எந்த அளவு தூரத்துக்கு நன்மையா இருக்கோ அந்த அளவு தூரத்துக்கு பாதகமான விளைவுகளை தரக்கூடியது. பாதகமாத்தான் இல்ல, அதிகமான எடுக்கிறாங்க. ஆனா இதுக்கு சட்டங்களை, அதாவது நாட்டில் உள்ள சட்டங்களை இதுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுகளை தடுக்கிறதுக்கும் அப்படி செய்கிறவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குமாக புதிய புதிய சட்டங்கள் உருவாக்கினாலே அல்லாமல் இதை தடுக்க முடியாது. அதுவே அது அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் கையிலும் இது இருக்கு. எந்த அளவு தூரத்துக்கு அதை முதலீடு செய்து வளர்க்க முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவு தூரத்துக்கு அதுக்கு பிழை செய்கிறவர்களை, குற்றம் செய்கிறவர்களை கண்டுபிடித்து தண்டனை வழங்கக்கூடிய புதிய சட்டங்களையும் உருவாக்க வேணும். உருவாக்க தவறினால் இந்த தொழில்நுட்பம் மக்களுக்கு கெடுதலாக வந்துருக்கு. அதான் இடையில்தான் வந்து கொண்டிருக்கு. நல்ல நியூஸ்கள் போக போக வேற தெரியல. பரவாயில்ல, நல்லதை செய்வோம். நீங்கள் இந்த கட்டாயம் நீங்கள் தியானங்கள் இந்த போல நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து இதில் செய்தால் நீங்கள் நல்லதுதான் யோசிப்பீங்கள், நல்லதான் செய்வீங்கள். அதை விட எங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நிகழ்ச்சி நிரலுக்கு போன்றேன். நாளைய காலமே 9 மணிக்கு முதல்